அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 24ஆம் தேதி, சனிக்கிழமை, துவாதசி திதி, சித்திர நட்சத்திரம் காலையில் 9:40 வரை, அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லேருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1:30லேருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, 10:30லேருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5 வரை, ½ அன் ஹவர், அரை மணி நேரம் தான். நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலர் அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலர், வெள்ளை கலர் சற்று போடுவதை தவிர்த்து விடவும். சாப்பிடக்கூடியது உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. இப்போது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் முற்பகுதியில், அதாவது ஒரு பாதம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்திற்குள்ள, அதாவது முற்பாதியில் பிறந்தவர்கள் தலைச்சுமை, விறகோ அதோ இதோ தூக்கிட்டு போய் அல்லது ரயில்வே இதில் போர்ட்டராக இருக்க அந்த மாதிரி தலைச்சுமை சம்பந்தப்பட்டது. ஏவர் பணி, சொல்கிற வேலையை செய்யக்கூடிய பணி, எண்ணெய், மரம், அதாவது ஃபர்னிச்சரு, ஸ்கிராப் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இது ரிலேட்டட் உள்ள தொழில்னால் ஆதாயம் பெற்று அதனால் குடும்பத்தை நடத்துபவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதி நெறி நிர்வாகம், கோயில் திருப்பணி, தேச பாதுகாப்பு, பலபொருள் வணிகம், தட் மீன்ஸ் மளிகை கடை, கிரானா ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பலசரக்கு கடை, சாஸ்திர உபதேசம், அந்த வேதங்கள், உபநிஷங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது, போதனைன்னா பிறருக்கு கற்றுக் கொடுப்பது போன்ற துறைகளில் தொழில் புரிவராக இருப்பார். நண்பர்களே, நாம் இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்புவோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசியில் பிறந்தவங்க இன்றைய பொழுது உறவினர்கள், நண்பர்களிடையே விரோதம் ஏற்படக்கூடும். பணத்தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு அதிகரிக்கிறது. வந்து கொண்டிருந்த பணவரவு கூட தடை ஏற்படுகின்றது. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை, இருக்க மாட்டார்கள். வெளியூர் பிரயாணத்தினால பெரிய பலன்கள் எதுவும் நிகழப்போவது இல்லை. அடுத்து ரிஷபராசி, உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. பொருள் வரவும், செய்தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு எப்படின்னா, ஸ்தல யாத்திரை செய்வதற்கு ஒரு பிளான், ஒரு வடிவமைக்கிறீங்க. ஸ்தல யாத்திரை செய்வதற்கு பிளான் செய்கின்றீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. பதவி உயர்வு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பண விரயம், வீண் கவலை, வீண் அலைச்சல் ஆகியவை ஏற்படக்கூடும். ஆனால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் ஆதரவும் சக்க சமயத்தில் உதவியும் செய்திடுவார்கள். அவர்கள் மூலமாக உதவி கிடைத்துவிடும். செய்தொழிலில் மாற்றம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே செல்கிறது. அடுத்து கடகராசி. மங்களகரமான காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்றது. வரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. மேலதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி.
குடும்பத்தில் வந்து ஒருவருக்கொருவர் மத்தியில் வந்து நிலவி வந்த அந்த மனத்தாங்கல் என்பது அகன்று விடுகிறது. நோய், வறுமை ஆகியவை கூட விலகிவிடுகின்றது. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கின்றது. எந்த காரியங்களிலும் வெற்றியே கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்களே, அடுத்து இப்போ நம்ம கன்னியா ராசியை பற்றி பார்க்கலாம். கன்னிராசி வந்து எப்படின்னா, இதுவரை பார்த்து வந்த உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை உண்டாகிறது. மேலதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம், அல்லது நோய் முதலிய காரணங்களினால் நீங்களே வேலையை விட்டு விலக நேரிடலாம். செய்து வந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் ஏற்படும். அதே மாதிரி வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு. கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கின்றது. அடுத்து துளாராசி. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கின்றது. சமூகத்தில் வந்து கௌரவம் நிலைக்கும். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்பொருள் சேர்க்கை கூட உண்டாகும். ஓரளவு மகிழ்ச்சிகரமாகவே இன்றைய பொழுது கழிகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடம் விரோதமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவி உறவு ஏதோ பட்டும் படாமலுமாகவே இருக்கும். நெருப்பு, ஆயுதம் போன்றவற்றினால் சிறு காயங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடும். சமூகத்தில் வந்து கௌரவம் அதிகரிக்கிறது. ஆரோக்கியம் முன்னேற்றமடைகின்றது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகும். செய்தொழிலில் நல்ல ஆதாயமும் உற்சாகமும் உண்டாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகக்கூடும். அடுத்து மகர ராசி. மனக்கவலை மனதை வாட்டி வருகின்றது. குடும்பத்தில் வந்து ஒருவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கிறது. செய்தொழிலில் தடங்கள், பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நண்பர்கள், உறவினர்களும் விரோதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவாகவே இருக்கின்றனர். அடுத்து கும்பராசி. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்படும். புதுமனை, பயிர், நிலம் ஆகியவை வாங்கலாம். புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரின் உதவிகள் கிடைக்கின்றன. வெளியூர் பிரயாணம் நல்ல பலனை கொடுக்கின்றது. அடுத்து மீனராசி. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்கிறது. தொழிலில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. மேலதிகாரிகள் ஓரளவு உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். கல்வி சம்பந்தமாக ஏற்படும் ஓரளவு நல்ல முடிவு ஏற்படுகின்றது. மேல் படிப்புக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. மக்களால் நன்மையே உண்டாகும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.